படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸை அப்படியே படத்துலேருந்து உருவி எடுத்துட்டா கூட அந்த படத்தினுடைய கதைக்கும் ஃப்ளோவுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏன் இவங்க தேவையில்லாமல் அந்த படத்தில் சொருகியிருக்காங்க? காட்சியினுடைய நீளத்திற்காகவா, படத்துக்கு இவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா அப்படிங்கிறது தெரியல. வேல்யூ இல்லாத, கதைக்கு பெரிய அளவில் ஸ்ட்ரென்த் சேர்க்காத கேரக்டர்ஸை படத்துலேருந்து எடுத்திருக்கலாம். அதை செய்யாமல் விட்டது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் படத்தினுடைய கதைக்கு வலு சேர்க்கவில்லை என்றாலும் பாபுராஜ் மாதிரி, லாலு அலெக்ஸ் மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் காட்சிகளில் வரும் பொழுது மக்கள் ரசிக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க காயின் பண்ணியிருக்கிற விதம் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய ஹீரோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஏற்றிருக்கிற இந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப எளிமையான, ரொம்ப சட்டிலான ஒரு கதாபாத்திரம் தான். இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய க்ரௌடில், ஒரு கல்யாண க்ரௌடில் சாதாரண ஒரு நபர்கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்து ரொம்ப நாள் பெட்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல். இப்படியான ஒரு கதாபாத்திரத்திற்கு மோகன்லால் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட ஹீரோ ஓகே சொல்லி நடிச்சிருக்காரு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் தனக்கு ஒரு ஹீரோ பில்டப் வேணும் அப்படிங்கிறதுக்காக படத்தினுடைய கிளைமாக்ஸுக்கு முன்னாடி தேவையில்லாமல் ஒரு சண்டை காட்சியை வலுக்கட்டாயமாக உள்ள திணிச்ச விதம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய மைனஸ்.